أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم فقهنا في الدين اللهم إني حاسب حساب يسيرا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شد سهلا யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் புரட்டுவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு இஸ்லாத்தில் பெண் சுதந்திரம். இந்த தலைப்பை நான் எடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாரும் சிறு வயதுல ஸ்கூல் படிக்கும்போது நம்மளோட சக மாணவிகளோ நண்பர்களோ இல்ல இப்ப வரைக்கும் இந்த வயது வரைக்குமே நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோ நம்ம சகஜமா பழகக்கூடிய நம்மளோட நண்பர்களோ நம்ம கிட்ட அடிக்கடி ரேண்டமா கேட்கிற ஒரு கொஸ்டின், நீங்க இஸ்லாத்துல பெண்களுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நீங்க அடிமையா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதை எதிர்த்து நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அனுபவிக்கிற இஸ்லாத்தை அனுபவிக்கின்ற நமக்கு தான் தெரியும் நாம இங்க அடிமையாக இல்லை அப்படிங்கிறது. இதை எதிர்த்து நம்ம சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்போ கல்வி அறிவு இல்லை. அதனால என்னால சரியா அவங்கள அணுக முடியல. அப்போ என்ன என்ன மாதிரி இந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிற சில பேர் இதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா, யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு குறைய சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி நீங்க எதிர்த்து பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த உரை உதவியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கறத நம்பி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். சுதந்திரம் அப்படின்னா என்ன? பலரும் நினைக்கிற மாதிரி நினைச்சதை செஞ்சுட்டு போறது, இல்ல சுதந்திரம் கிடைக்கலங்கிறதுக்காக தெருவுல இறங்கி கோஷம் போடுறது மட்டும் சுதந்திரம் கிடையாது. தனக்கான உரிமையை தடையின்றி பெறுவதும், கண்ணியத்தோடு வாழ்வதும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதிகாரத்தை பெற்றிருப்பதுமே உண்மையான சுதந்திரம். மனித குலத்தின் சரிபாதியாக இருக்கும் பெண்களுக்கு இந்த சுதந்திரம் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக 1400 வருடங்களுக்கு முன்பே பெண்களுக்கு புரட்சிகரமான உரிமைகளை வழங்கி இருக்கிறது இஸ்லாம். இன்று பெண்ணுரிமை பேசும் நாடுகள் கூட பெண்களுக்கு ஓட்டுரிமையையும் சொத்துரிமையையும் வழங்க பல நூற்றாண்டுகள் போராட வேண்டியிருந்தது. ஆனால் பச்சிலம் பெண் குழந்தைகள் என்றும் பாராமல் பாரமாக கருதப்பட்டு உயிருடன் புதைக்கப்பட்ட அந்த இருண்ட காலத்திலேயே பெண் என்பவள் இறைவனின் பேரருள் என்று முழங்கி அவர்களுக்கு புரட்சிகரமான உரிமைகளை வழங்கியது இஸ்லாம் தானே. அன்று தொடங்கி அந்த சுதந்திர பிரகடனம் இன்று வரை ஒரு பெண்ணின் கல்வியையும் பொருளாதாரத்தையும் அவளது தனித்துவமான அடையாளத்தையும் எப்படி பாதுகாக்கிறது? சுதந்திரத்தின் முதல் படி என்ன தெரியுமா? சமத்துவம். ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்ற இந்த சிந்தனையை இஸ்லாம் அடிவேரோடு மாற்றியிருக்கிறது. அல்லாவின் பார்வையில் நற்செயல்கள் புரிவதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அத்தியாயம் 4வது அத்தியாயம் 124வது வசனத்துல, ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள்தான் சுவனப்பதியில் நுழைவார்கள் அப்படின்னு குரான் சொல்லியிருக்கு. ஆக தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் போன்ற அடிப்படை கடமைகள் இருவருக்குமே பொது. பெண்ணுடைய உடல் உபாதைகளை பொறுத்து பெண்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான கடமைகள் 2 பேருக்குமே பொதுவா தானே சொல்லியிருக்காங்க. 4வது அத்தியாயத்துல முதல் வசனம் இப்படி சொல்லியிருக்கு, மனிதர்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது உயிரியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருவருமே சமம். இறைவன் முன்னிலையில் ஒருவருடைய நற்செயல்கள் மட்டுமே அவரை உயர்த்தும். பிறப்பால் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஒரே ஆன்மாவில் இருந்து வந்த நாம் எப்படி ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்த முடியும்? இதுல மார்க்கத்தை சரியா புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் அடிமை இல்லை என்பதும் உணர்வாங்க, அடிமைப்படுத்த கூடாது அப்படிங்கிறதையும் உணர்வாங்க. கல்வி உரிமை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் டு எஜுகேஷன். கல்வி அறிவு இருந்தால் மட்டுமே ஒரு பெண்ணால் தனக்கான உரிமை என்ன அப்படிங்கிறத உணர முடியும். கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மற்றும் பெண் மீது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இஸ்லாம் பெண்களுக்கு ஆன்மீக கல்வியை மட்டும் இல்ல, உலக கல்வியையும் வலியுறுத்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றுல கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய பெண்கள் பலர் இருக்காங்க. அவர்கள் மார்க்க கல்வி மட்டும் இல்லாம மருத்துவம், கணிதம் மற்றும் சமூக சேவைகளில் முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கிறார்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவியலிலும் மார்க்க சட்டங்களிலும் மிக சிறந்த அறிஞராக திகழ்ந்தவர். ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்தவர். அக்காலத்தில் பெரும் ஆண் அறிஞர்கள் கூட இவர்களிடம் வந்துதான் சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றுள்ளனர். இவர் மார்க்க கல்வி மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறார். அடுத்தது இவரை பின்தொடர்ந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பெயர்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க கண்டிப்பா இவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். பல சாதனைகளை இந்த பெண்மணிகள் புரிஞ்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. அல் கரவியின் பல்கலைக்கழகம் தெரியுமா உங்களுக்கு? அது முதலா நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம். கிபி 859ல ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படிங்கிறவங்களால நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் அது. ஷிஃபா பின் அப்துல்லா, லுப்னா யாரு தெரியுமா? கணித மேதை. நானா அஸ்மாவு, சதாய்தா அல் மஹ்மிலி, ருபைதா அல் அஸ்லாமியா, இவங்க தான் முதல் செவிலியர். அப்போ இத்தனை பெண்கள் அந்த காலத்திலேயே கல்வியில சிறந்து விளங்கியிருக்காங்க. கல்விங்கிறது பெண்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை மட்டும் இல்ல, அது நம்மளோட அடிப்படை உரிமை. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது ஒரு தலைமுறைக்கே கல்வி கொடுப்பதற்கு சமம். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கு நமக்கு? பெரும்பாலான சமூகத்துல பெண்கள் பொருளாதார ரீதியா ஆண்களை சார்ந்தே இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் பெண்களுக்கு சுய அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. 4வது அத்தியாயம் 7வது வசனத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல பெண்ணுக்கு சொத்துரிமையை வழங்கியது யார்? பெற்றோர்களோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு. அவ்வாறே பெற்றோர்களோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. திருமணத்தின் போது மணமகன் மணப்பெண்ணுக்கு கொடுப்பாங்க இல்லையா மஹர், அந்த தொகைக்கு அவளே முழு உரிமைக்காரி. ஒரு பெண் வியாபாரம் செய்யலாம், வேலை செய்யலாம், அதுல வரக்கூடிய ஒரு பைசா கூட அவளோட அனுமதி இல்லாம யாராலும் எடுக்க முடியாது. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல பேசப்பட்டு வருது இல்லையா ஈக்குவல் பே, அது 1400 வருஷங்களுக்கு முன்பே குரான் சொல்லிடுச்சு. திருமணத்துல வாழ்வுரிமை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரமும் பெண்ணுக்கு இருக்கு. கன்னி பெண்ணின் அனுமதி பெறாமல் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படக்கூடாது என்பதுதானே நபி மொழி. ஒரு பெண்ணை யாருக்காகவும் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அதே போல வாழவே முடியாது அப்படிங்கிற சூழல் வந்தாலும் கூட அந்த பெண்ணால அந்த திருமண பந்தத்திலிருந்து பிரிஞ்சு போக முடியும். இது குல்லான்னு சொல்லுவாங்க. இந்த உரிமையையும் பெண்ணுக்கு கொடுத்திருக்காங்களே. சமூக பாதுகாப்பும் பெண்களுக்கு இருக்கே. ஹிஜாப் ஒரு கவசம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நம்மளுடைய சக தோழிகள் நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, நீங்க இஸ்லாம்ல அடிமையா இருக்கீங்க. இந்த கேள்வி அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஹிஜாப் தான். இந்த ஹிஜாபை வச்சுதான் அவங்க நம்மளை இப்படி கணக்கிடுறாங்க. இது குரானும் சரி சுன்னாவும் சரி நமக்கு விளக்கப்பட்ட சட்டங்கள்ல நம்ம அது என்ன விளக்கத்தை ஒரிஜினலா கொடுக்குதோ, ரியலா என்ன விளக்கத்தை கொடுக்குதோ அந்த விளக்கத்தை அப்படியே எடுத்துட்டு நம்ம இருக்கிறது நமக்கு நல்லதா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு சாதகமான விளக்கத்தை நாம அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழறதுங்கிறது அது கொஞ்சம் பாதகமா தான் அமையும். இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆண்மகன்கள் இருக்கட்டும், அவங்கள பெற்றவங்க அவங்களுக்கு உரிமையானவர்கள் அவங்களுக்கு பெண் பார்க்கும்போது, திருமணம் செஞ்சு வைக்கப்படும் போது அவங்க எப்படி பெண் தேடுவாங்கன்னா, அந்த ஆண்மகனை விட ஓரிரு வயது சிறு வயது இருக்கக்கூடிய பெண்ணை தான் தேடுவாங்க. அப்படி இல்ல ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சின்ன பொண்ணா தேடிட்டாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? நம்ம இஸ்லாம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப சின்ன பொண்ணாச்சே, அவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்களே, இந்த ஒரு சட்டத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு ஆண்மகனும் சரி, எந்த ஒரு ஆண்மகனை பெற்ற தாயும் சரி, அதே நபியுடைய முதல் திருமணத்தை ஏன் எடுத்துட்டு வர்றதில்ல? நபியுடைய முதல் திருமணம் எப்படி இருந்தது? நபியை விட 20 வயது பெரியவங்க, விதவை. ஏன் விதவையான பெண்ணையோ அல்லது 20 வயது மூத்த பெண்ணையோ ஏன் 20 வயது தான் மூத்த பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரிரு வயதே மூத்த பெண்ணாக இருக்கட்டுமே, ஏன் அதை கன்சிடர் பண்றது கிடையாது? அப்ப ரூல்ஸ்னா எல்லாமே ரூல்ஸ் தான், எல்லாத்தையுமே விளங்கிக்கணும். நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. ஹிஜாப் ஒரு கவசம். இஸ்லாமிய ஆடை முறையை சுதந்திரத்திற்கு எதிராக சிலர் பார்க்கின்றனர். ஆனால் குரான் அதை ஒரு கவசமாகவே அறிமுகப்படுத்துகிறது. 33வது வசனம் 33வது அத்தியாயம் 59வது வசனத்துல
நபியே, நீர் உம் மனைவிகளுக்கும் உம் பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலைமுன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். அப்போ ஒரு பெண்ணை காட்சி பொருளா இல்லாம அவளுடைய அறிவு வச்சும் அவளோட குணத்தாலும் தான் அவள் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது முடிவு செஞ்சது இந்த ஹிஜாப் முறைதானே. அது அவளுடைய நடமாட்டத்தை குறைப்பதில்லை, மாறாக அவளுடைய பாதுகாப்போடு வெளியே வர வழிகாட்டுகிறது. எனவே சகோதரிகளே, சுதந்திரம் என்பது வரம்பு மீறுவது அல்ல, உரிமைகளை பெற்று கண்ணியத்தோடு வாழ்வது. அதை இஸ்லாம் பூரணமாக நமக்கு வழங்கி இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, உரை முடிவு பெறும் முன்னால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். பெண் சுதந்திரம் என்பது வெறும் உரிமை சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். உங்களில் யாரேனும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது வந்து இஸ்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா தைரியமாக இப்படி சொல்லுங்க, இஸ்லாம் பெண்ணை எப்படி பார்க்கிறதுன்னு தெரியுமா? ஒரு மகளாக இருக்கும்போது அவளை சரியாக வளர்க்கும் தந்தைக்கு சொர்க்கத்தை உறுதியளிக்கிறது. ஒரு மனைவியாக இருக்கும்போது உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரே என்று கூறி அவள் வாழ்வின் சரிபாதையாக்குகிறது. ஒருவர் தாயாகும் போது, ஒரு தாயாக மாறும்பொழுது உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று கூறி ஒட்டுமொத்த உலகத்தையும் அவள் காலடியில் கொண்டு வந்து வைக்கிறது. பெண்ணை சுற்றியே சொர்க்கத்தை அமைத்து கொடுத்த ஒரு மார்க்கம் அவளை அடிமைப்படுத்தும் என்று எப்படி நாம் நினைக்க முடியும்? சுதந்திரம் என்பது ஆடைகளை துறப்பதில் இல்லை, அது அறியாமையை துறப்பதில் இருக்கிறது. சுதந்திரம் என்பது எல்லை மீறி செல்வதல்ல, உன் உரிமைகளை தெரிந்து கொண்டு கண்ணியத்தோடு வாழ்வது. எப்போது ஒரு பெண் அச்சமின்றி இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிறாளோ, எப்போது ஒரு பெண்ணுடைய கல்வி மதிக்கப்படுகிறதோ, எப்போது அவளுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம். இனி யாராவது வந்து இஸ்லாம்ல பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடிச்சு இல்லைன்னு சொல்றதுக்கு, அதாவது உறுதியா இல்லைன்னு சொல்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரை உதவும் அப்படின்னு நம்பிக்கையோட நம்பி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்.